Good morning students. இப்போ 11th நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 ஓகேவா. 1.3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம 10th படித்தது 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன், 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் 10th பார்த்துருப்பீங்க ஓகேவா. இப்போ இங்கே அதே 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு ஒன்று அனதர் நேம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதாவது 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-to-1ness அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்-டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்-டு-ness அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.14 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f from n to n, f of n equal to n plus 2ங்கிறது ஃபங்க்ஷன் ஓகேவா. நார்மலாக நம்ம 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன கிளாஸ்லேயே படித்தது என்ன அப்படின்னா டொமைன் கோடொமைன் இருக்கும் ஓகே. டொமைன்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூ, கோடொமைன்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூ, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு இமேஜ் அங்கே விழுந்திருக்கணும் ஓகேவா. இங்கேருந்து ஒரு இமேஜ் தான் விழுந்திருக்கணும். இங்கேருந்து ஒரு நம்பருக்கு ஒரு இன்புட்டுக்கு 2 இமேஜ் இருந்தால் 2 ரிசல்ட்டு. எப்பொழுதுமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ரிசல்ட் தான் இருக்கும், ஆனால் மெத்தடு வேறு வேறு இருக்கலாம் ஓகேவா. அப்போ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். அப்படி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அப்புறம் அவுட்புட் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அது ஒரே ஒரு ஆன்சர் கரெக்டான ஆன்சர். அப்போ இன்புட்டுங்கிறது கொடுக்கக்கூடிய கொஸ்டின், அவுட்புட்டுங்கிறது கிடைக்கக்கூடிய ரிசல்ட், மீதி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன். சிம்பிளாக சொல்ல போனால் கோடொமைனில் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன்-டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோடொமைன்லேருந்து டொமைனை கம்பேர் பண்ணணும். அதாவது ஒரு நம்பருக்கு இன்புட் அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அது இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட் ஒரு பொருளை மிரரில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது இமேஜ். ப்ரீ இமேஜ் அப்படின்னா அந்த பொருளை இன்னொரு கண்ணாடி வழியாக இன்னொருத்தர் பார்க்குறது, அதுதான் ப்ரீ இமேஜ். அப்போ நம்ம டொமைன்லேருந்து கோடொமைனை பார்த்தா இமேஜ், கோடொமைன்லேருந்து டொமைனை பார்த்தா ப்ரீ இமேஜ். அப்போ ஆன்-டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட், அதாவது எவ்ரி உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இருந்தால் அது ஆன்-டு ஃபங்க்ஷன். கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லைனாலும் அது என்ன கிடையாது, ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது. 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேர். ஒரு நம்பருக்கு ஒரு எலமெண்ட் இருக்கணும், கண்டிப்பாக அங்கே பேர் இல்லாமல் கோடொமைனில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே பேர் ஆகிருக்கணும். ப்ரீ இமேஜ் செக் பண்ணாலும் கரெக்டாக வரும் ஓகே. ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேர். அதே வந்து பார்த்தா அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன், 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன், 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் 3 நேமுக்கும் அனதர் நேம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வச்சிருக்கீங்களாம் தெரியாது ஓகேவா. அப்போ அனதர் நேம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த ஆர்டர் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 1-to-1, அப்புறம் ஆன்-டு, அப்புறம் 1-to-1 அண்ட் ஆன்-டுங்கிற கான்செப்ட் 3 தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட 3 வேர்டு இருக்குது. என்ன வேர்டு அப்படின்னா இன்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ்ங்கிற 3 வேர்டு இருக்குது நமக்கு ஓகேவா. அதாவது இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தானே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ஷனுங்கிறது மயக்க மருந்துன்னு வச்சுக்குவேன். இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் சர்ஜரி, அதாவது சப்ஜெக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஒரு பைபாஸ் சர்ஜரின்னு வச்சுக்குவேன், அது எப்போ இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் சர்ஜரி ஆரம்பிப்பாங்க, பைபாஸ் சர்ஜரி. அப்போ இன்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ் அந்த கான்செப்டில் போகணும். அப்போ 1-to-1 அனதர் நேம் என்னன்னா இன்ஜெக்டிவ், ஆன்-டு அனதர் நேம் என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ். அடுத்து 1-to-1 ஆன்-டு அனதர் நேம் என்ன அப்படின்னா பைஜெக்டிவ். இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இன்னொன்று 1-to-1 இன்னொரு நேம் சொல்லியிருக்கேன். இப்போ 1-to-1ness அது அனதர் நேம். ஆன்-டுக்கு இன்னொரு நேம் சொல்லியிருக்கேன், ஆன்-டு-ness. அது இல்லாமல் சப்ஜெக்ட்னு ஒரு பேர் இருக்குது ஓகேவா. 1-to-1 ஆன்-டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னால் பைஜெக்டிவ் ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, கரஸ்பாண்டன்ட் ஓகேவா. 1-to-1 கரஸ்பாண்டன்ட்னு ஒரு பேர் இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா. இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது, இப்போ நார்மலாக நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா f of n ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னா 1 அப்ளை பண்ணுவோம், 2 அப்ளை பண்ணுவோம், ஒரு 4, 5 வரைக்கும் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதை டொமைன் கோடொமைனில் போட்டு எப்படி வருதுங்கிற சொல்லுவோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ f of ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of கொஸ்டினில் f of n ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம், f of x ன்னு கொடுக்கலாம்.
அதே எதுக்கு பேரா இன்னொரு பேர் கொடுக்கலாம் f of y. இப்போ f of x f of y ஈக்குவேட் பண்ணும்போது x equal to y ன்னு வந்துச்சு அப்படின்னா it is one to one function. சார் என்ன இருக்கு சார் அப்படின்னா நீ ஒன்றும் தப்பு இல்லை, என்ன என்னன்னே வச்சுக்கலாம், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு வேற இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பேர் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் நீ அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபங்க்ஷன் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அப்ளை பண்ண வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் மெயினாக தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் f of n ஈக்குவல் டு ஏதாவது சம் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். f of n ஈக்குவல் டு a. சப்போஸ் n + 2 இருக்குன்னு வச்சுக்க f of n ஓட வேல்யூ, இதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a - 2 வந்துருமா? இந்த எண்ணை கொண்டு போய் திரும்பி f of nங்கிற கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். இப்போ f of nங்கிற கொஸ்டின் என்ன இருக்கு? n + 2ங்கிறது கொஸ்டின். n-க்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணா a - 2 + 2 ஈக்குவல் டு a கிடைக்கும். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேனோ அதே ரிசல்ட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா it is onto function. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஓகேவா? அது போல நம்ம பழைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டிஃபிகல்ட்டா வர்ற கொஸ்டினுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? f of x equal to f of y ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது x equal to y ன்னு இருந்தால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஏதாவது சம் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், கேன்னு கூட எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஏ என்னோட வேல்யூவோ இல்லை ஃபங்க்ஷனில் எக்ஸ் கொடுத்தானா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான அதே ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன், ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா f from n to n f of n equal to n plus 2. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வேல்யூ அப்ளை பண்ணலாம். n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் f of 1 equal to 1 plus 2 equal to 3. f of 2 equal to 2 plus 2 equal to 4. f of 3 equal to 3 plus 2 equal to 5. எதில் அப்ளை பண்ணுறேன்னு தெரியுதா? n-க்கு பதிலாக 1 நீங்கள் அப்ளை பண்ணுறோம், n-க்கு பதிலாக 2 2 plus 2, n-க்கு பதிலாக 3 3 plus 2, இப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஒரு 3 வேல்யூ மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது n to n அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா f from n to n அப்படின்னா n-ங்கிறது டொமைன், இந்த n-ங்கிறது கோ டொமைன். அப்போ டொமைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் எழுத போகிறோம். என்னென்ன 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இதில் அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கோ டொமைன் நேச்சுரல் நம்பர் தான். இங்கேயும் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா எழுதிக்கிறோம். 1க்கு என்ன ரிசல்ட் வருது? 3, 2க்கு 4, 3க்கு 5, இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா f, அதான் ஃபங்க்ஷன் f from. இப்போ பாரு இது என்ன ஃபங்க்ஷன்? கொஸ்டின் நமக்கு என்ன இது 1 to 1 ஆன் டு 1 கேட்குறாங்க அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன் பாரு, இங்கே இருந்து சிங்கிள் பேர் இருக்கு, 4க்கு ஒரு ஆன்சர், சரியா? இப்போ இப்படி வந்துடும், இப்படி கண்டினியூ வந்துகிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்து கண்டினியூவாக தான் வரும். இப்போ இங்கே மேலே 2 பேலன்ஸ் இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு, கிடைச்சு எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கு அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போ இட் இஸ் 1 to 1 சொல்லலாமா? இட் இஸ் 1 to 1. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும். ஆன் டு ஃபங்க்ஷன் இங்க இருந்து ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்றோம். இங்க பாரு ஒண்ணுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல. அப்ப இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேவா? another question வந்துருவோம். f from n union minus 1,0 அப்படின்னா இது பூரா டொமைன். அப்போ டொமைன்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர் 1 அதோட எக்ஸ்ட்ரா இந்த 2 நம்பர் சேர்த்துக்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அப்ப டொமைன்ங்கிறது என்னது? இன்புட் வேல்யூ. இங்க பாரு nங்கிறது இன்புட் வேல்யூ. அப்ப அந்த நம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? கோடொமைன் வரக்கூடிய ரிசல்ட் பத்தி பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம இன்புட் வேல்யூ அப்ப என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டொமைன், இது கோடொமைன். அப்போ டொமைன்ங்கிறது நமக்கு என்ன? இன்புட் வேல்யூ நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் நம்பர் n, என்னோட வேல்யூ 1ல ஸ்டார்ட் ஆகும், அப்போ 1ல ஸ்டார்ட் ஆயிடும். இது அவுட்புட், அதான் கோடொமைன். கோடொமைன் என்ன வேணாலும் இருக்கலாம், இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். 3 எல்லாம் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய முதல் வேல்யூ என்னதான் இருக்கணும் அப்படின்னா -1, அடுத்த வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 1 2 தான் இருக்கணும். ஏன்னா இது டொமைன்ங்கிறது நம்ம இன்புட் வேல்யூ. அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அது வரைக்கும் எண்டிங்கில் அப்ளை பண்ணிகிட்டே போகணும். அப்போ முதல் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் -1 தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா n யூனியன் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பரில் அதை ரெண்டையும் சேர்த்துக்க சொல்கிறாங்க. அடுத்து f of 0, நெக்ஸ்ட் f of 1, அப்படியே f of 2 போயிட்டே இருக்கும்.
அப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் ஃபங்க்ஷன் n + 2 அப்போ -1 + 2 = 1. அடுத்தது 0 + 2 = 2. நெக்ஸ்ட் 1 + 2 = 3. நெக்ஸ்ட் 2 + 2 = 4. அதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டொமைன் போட போகிறோம். நெக்ஸ்ட் கோ டொமைன் போட போகிறோம். டொமைன்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க n யூனியன் -1, 0. கோ டொமைன்ங்கிறது நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஃபங்க்ஷன் f. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இங்கே பார்த்தா நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. -1க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது +1, 0க்கு 2, 1க்கு 3, 2க்கு 4, கண்டிப்பாக 3க்கு 5 கிடைக்கும். ஓகேவா? இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? இது 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது? இந்த கொஸ்டினுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனா எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக இங்கே பேலன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ 3க்கு 5 வருது அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் அப்ளை பண்ணுற, இங்கேயும் 10 வரைக்கும் எடுத்துக்கிற அப்படின்னா இங்கே 3க்கே 5 வருதுன்னா 10க்கு 12 வந்துடும். அப்போ கண்டிப்பாக இங்கே பேலன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக வேல்யூஸ். அப்போ இது கண்டிப்பாக அதாவது 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இங்கேருந்து இமேஜ் விழுந்திருந்தா போதும். ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் 1-to-1. அப்புறம் on-to-1 பார்த்தா எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கு. அப்போ இட் இஸ் on-to அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15. f from n to n f of n equal to n². இது பாரு நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நம்ம வேல்யூவா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாம், f equal to 1, 1² equal to 1, f equal to 2, 2² equal to 4, f of 3 equal to 3² equal to 9. இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு அதே மாதிரி டொமைன் நம்ம போடலாம், இதுக்கு அதே மாதிரி கோ டொமைன் போடலாம். ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்குது ரெண்டுலேயுமே. 1க்கு என்ன ரிசல்ட் வருது 1, 2க்கு ரிசல்ட் 4, 3க்கு 9. இப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஒவ்வொருத்துக்கும் கண்டிப்பாக இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும்? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் 1-to-1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா on-to ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ இங்கே 2க்கு 3க்கெல்லாம் ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் on-to because the element 2 has no pre-image on domain அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் not on-to ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். f from r to r. rங்கிறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் எதில் ஃபினிஷ் ஆகும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரியல் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க எல்லாமே ரியல் நம்பர். உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரியல் நம்பரை பொறுத்தவரை என்ன நம்பரை ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ மேக்ஸிமம் ரியல் நம்பர் நம்ம எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் எடுத்துக்குவோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கனால இன்டீஜர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு இன்டீஜர்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்லா ரியல் நம்பருக்குமே அது மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். டொமைன் கோடமைன் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா -2 அப்ளை பண்ணலாம். -2² equal to 4. அடுத்தது -1 equal to -1² equal to 1. 0 இன்டிஜர்ல வரும், 0² equal to 0. நெக்ஸ்ட் 1² equal to 1. f of 2 equal to 2² equal to 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். டொமைன் கோடமைன் போட்டுக்கலாம். இது டொமைன், இது கோடொமைன். ரியல் நம்பர்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸெட்ரா நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும்ல, நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கு. -2 -1 0 1 2 அதே மாதிரி எக்ஸெட்ரா. இங்கே அதே மாதிரி எக்ஸெட்ரா -2 -1 0 1 2 3 4 எக்ஸெட்ரா போட்டுட்டே போயாச்சு. -2க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா +4. -1க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா +1. அடுத்த 0க்கு 0, 1க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா 1, 2க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா 4. இப்படி இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். -2க்கு 4 இருக்கு,
2க்கு 4 இருக்கு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, 1 to 1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும், அதில் பேலன்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், அது பிரச்சனையே இல்லை, அது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இல்லாமல் 2 இமேஜோ 3 இமேஜோ இருந்தால் அது என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது, அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு சொல்லணும். இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா இது என்ன ஆன் டு ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணணும். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே பாரு 1க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, சரியா? சரி, இதில் தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். -1க்கும் +1க்கும் +1 தானே, -1க்கும் +1க்கும் +1 தான், -1ல் போட்டேன், ஓகேவா? அப்போ +1 தான் வரும். அப்போ இங்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன ஆகலை அப்படின்னா 2க்கு 3க்கெல்லாம் இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஒரு இதுக்கு ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அது 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.16. ஓகே, 1.16ல என்ன கொஸ்டின் அப்படின்னா f from first question r to r, ஓகேவா? f of x equal to 1/x, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்து இதே மாதிரி என்ன அப்படின்னா f from r minus 0 to r, அப்ப f of x equal to 1/x, இது ஒரு கொஸ்டின், ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆறுங்கிறது என்னது, நம்ம இன்டீஜர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இன்டீஜர்ஸில் மெயினாக என்ன வரும், 0 வரும். இப்போ முதல் வேலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா f of 0 equal to 1/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி, அதாவது அன்டிஃபைன்ட், ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணும்போது இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் கிடைக்கணும். ஏதாவது கிடைக்கல அப்படின்னா அது சரியான ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது ஒரு கொஸ்டின். அப்போ ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா அந்த இதுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கும்போது அவுட்புட் கிடைக்கணும். ஒரு வேல்யூக்கு அவுட்புட் கிடைக்கலனாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இந்த ஒரு வேல்யூக்கு என்ன வரல, நமக்கு ரிசல்ட் கிடைக்கல, அன்டிஃபைன்னு வந்திருக்கு, அதாவது நம்பர் நமக்கு வேணும். இப்போ அன்டிஃபைன்டு வந்தனால therefore the function is not defined. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. the function is not defined. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துடும். இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, டொமைனில் 0 வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 0 வந்தனால தானே இங்கே என்ன வரல, அன்டிஃபைன்டு வரல. அதாவது நமக்கு என்ன வரல, அன்டிஃபைன்டு வருது 0 வந்தனால. 0 வரலன்னா அன்டிஃபைன்டு வர்றதுக்கான வேலை இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ரியல் நம்பர்லாம் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இன்டீஜர் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோமா, இன்டீஜரில் 0 வரக்கூடாது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ நீ அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், முதல் பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுறேன், -2. சரி, இது இப்படி அப்ளை பண்ணும் போது நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா, ஒரு கொஸ்டின் ரிசல்ட் வருமா? ஏன்னா இன்டீஜர்னு சொல்லிட்டேன், ஏன் இன்டீஜர் மட்டும் தான் அப்ளை பண்ணுமா, ரேஷனல் நம்பரை அப்ளை பண்ணலாம்ல. நீ ரேஷனல் நம்பர் நினச்சிக்க, -2ங்கிறது ரேஷனல் நம்பர் தானே, ரேஷனல் நம்பர் தான், ரைட். இப்போ 1/-2 ஈக்குவல் டு -1/2 வரும். -1/2 ரேஷனல் நம்பர் தானே, ரேஷனல் நம்பர் தான், ஓகேவா? வரக்கூடிய எனக்கு வேல்யூ ரேஷனல் நம்பராக இருக்கணும், அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ ரேஷனல் நம்பர், கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ரேஷனல் நம்பராக இருக்கணும், கிடைக்குது. அடுத்து f of -1, 1/-1 ஈக்குவல் டு -1, இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், பிரச்சனை இல்லை. அடுத்து 0 அப்ளை பண்ணக்கூடாது, 1/1 ஈக்குவல் டு 1 ரேஷனல் நம்பர், 2 1/2 ஈக்குவல் டு 1/2 இட் இஸ் ரேஷனல் நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரியல் நம்பர் -0, இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னா ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர் நீ என்ன வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸட்ரா -2 -1, இதில் 0 வரக்கூடாதா, 1 2 எக்ஸட்ரா. இங்கே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல அதே மாதிரி ஆரம்பிக்குமா, நெகட்டிவ்ல ஆரம்பிச்ச என்ன வரும், முதல் வேல்யூ -1. -1/2ங்கிறது என்னது, -0.5. அப்போ -1/2 இங்கே வந்துடும்,
0 வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இதில் ரியல் நம்பராக இன்டீஜர் ரேஷனல் நம்பர் எல்லாம் ஒன்று தான். அப்போ இது எடுத்துக்கலாம். அது அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 0 அதாவது 1/2 நெக்ஸ்ட் 1 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே வரக்கூடிய ரிசல்ட்லாம் இதில் வந்தாலே பேர் நீ போட முடியும். ஏன்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டேன். ரேஷனல் நம்பருக்குள்ள தான் இன்டீஜர் இருக்குது. இன்டீஜர் மட்டும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. இங்கே ஃப்ராக்ஷன் நம்பர் வர்றதுனால அந்த இன்டீஜரில் நான் என்ன பண்ணுறேன், நடுவில் அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் எழுதி, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இது என்னது ரேஷனல் நம்பர் எல்லாமே எழுதியிருக்கேன். ஒன்றும் ரேஷனல் நம்பர் தான். 1க்கும் -1 நடுவில் தானே -1/2 இருக்குது, அதுவும் ரேஷனல் நம்பர் தானே, அதனால அதை எழுதிருக்கேன். ரைட்டா? இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், -2க்கு ரிசல்ட் என்ன, -1/2. -1க்கு ரிசல்ட் என்ன, -1. 1க்கு ரிசல்ட் என்ன, 1. 2க்கு ரிசல்ட் 1/2. இப்படி போயிட்டே இருக்கு. இங்கிருந்து கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கு, மறந்துடக்கூடாது. இங்கிருந்து கண்டிப்பா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. அப்ப இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். இது 1-to-1 தான். சரி, நெக்ஸ்ட் ஆன் டு ஆனா கண்டுபிடிக்கலாம். ஆன் டு என்ன இருக்கணும், அங்க இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். மீதி எலமெண்ட் விட்டு 0க்கே ப்ரீ இமேஜ் இல்ல. அப்ப இட் இஸ் நாட் ஆன் டு. ஏன்னா இதுக்கு என்ன இல்ல, ப்ரீ இமேஜ் இல்ல. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சொல்ற நெக்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் 1.22 என்ன அப்படின்னா ஃபைண்ட் டொமைன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ்ல क्वेश्चंस இருக்கு, அதை பிராக்டீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் f of x = 1 / -2 cos x. வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, டொமைன் அப்படின்னா அது எவ்வளோ பாசிபிள் ஆர்டர்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நார்மலாக sin x இருக்கு அப்படின்னா, இங்கே சொல்கிறேன், sin x இருக்கு அப்படின்னா சைனோட வேல்யூ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா x = இது ஜெனரல் ஃபார்முலா n π ±-1 n ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ, அதாவது தீட்டா வேல்யூ நம்ம சொல்லுவோம். இது sin x. அதாவது cos x அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா x = 2n π ±α. இது காசுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா tan x. tan-க்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா n π ±α. இங்க இருக்கிறது அப்படியே தான் கிடைக்கும். ரைட்டா? -1/2 மட்டும் வராது. இதுதான் என்ன அப்படின்னா நம்ம டொமைனுக்கான அதிகபட்ச வேல்யூ. இப்போ சப்போஸ் ஆல்ஃபாங்கிறது π/3 வருது அப்படின்னா n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் அது ஒரு வேல்யூ. அடுத்த வேல்யூ எதில் கிடைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நார்மலாக சைனோட வேல்யூ 13 வச்சுக்கோங்க, சைனோட வேல்யூ 1/2 கிடைக்குது. வேற அடுத்த வேல்யூவில் சைனோட வேல்யூ 1/2 எங்கே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது இப்போ சப்போஸ் π/6 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ எங்கே 1/2 வருது நமக்கு தெரியாது. அப்போ 2 அப்ளை பண்ணி பாருங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 1/2 கிடைக்கக்கூடிய வேல்யூ நம்ம சொல்லலாம். ஓகே, இதான் நமக்கு தேவையான டொமைன். ஓகேவா? டொமைன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் வேல்யூஸ். நம்ம கொடுக்க வரக்கூடிய ரிசல்ட் சேம் ரிசல்ட் வரலாம், டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வரலாம். ஓகே, அதான் நமக்கு தேவையான டொமைன். ஓகேவா? இப்போ இதை ஞாபகம் வச்சுங்க, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டொமைனில். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ = 0 எடுத்துக்கணும். 1 - 2 cos x = 0. இப்போ நம்ம cos x தான் வேணுமா, அப்போ அதை ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆயிடும், பாசிட்டிவாக மாறிடும், = 1. இப்போ எனக்கு cos x தான் வேணும் அப்படின்னா 2 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம், 1/2. 1/2 = cos x. ரெண்டு டைப்பாக போடலாம். ஒரு டைப் எப்படி போடலாம் அப்படின்னா 1/2ங்கிறது காசில் எங்கே வரும், காசில் எங்கே வரும், இப்போ சைனில் 1/2 வரும், ஃப்ரண்ட்டில் வரும், காசில் பேக்கில் வரும். பேக்கில்ங்கிறது 60 அப்படின்னா என்னது, π/3 cos x. இப்போ cos கேன்சல் ஆயிடும், எக்ஸோட வேல்யூ π/3. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா x cos inverse of 1/2. cos இங்க இருந்தா cos inverse ஆ மாறும். இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ்ல எங்க 1/2 வரும், 60, அதாவது π/3. இப்படி எழுதலாம், எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நமக்கு தேவையான டொமைன் எழுதணுமா, அப்ப டொமைன் எழுதணும், என்ன எழுதுறோம், x = ஓகேவா, x = காஸ்ல இருக்கு. காசுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2n π ± ஆல்ஃபான்னு பார்த்தோம். ஆல்ஃபாங்கிறதா இங்கே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் π/3. இதுதான் நமக்கு தேவையான டொமைன். இதே
சைனோ டேனோ வந்துச்சுன்னா அதுக்கு சொன்னக்கூடிய வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணிட்டு எழுதிருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் 1.23 டொமைன் எல்லா மாடலுமே இப்படி தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன? f of x equal to 1/1 minus 3 cos x ஃபைண்ட் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே cos x வந்து எப்பொழுதுமே எதுலேருந்து எது வரைக்கும் லை ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டொமைனோட வேல்யூ பார்த்து, அதாவது cos x sin x பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா -1 வந்து +1 வரைக்கும் தான் லை ஆகும். இப்போ நார்மலாக சைனோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 1/2 0.5. அடுத்தது என்னது 1/√2 √3/2 எல்லாமே, அதாவது 0 சம்திங் sin 0 0 0 ஆரம்பிச்சு sin 90 வேல்யூ 1 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகி 0 வரைக்கும் வரும். அப்போ -1 வந்து +1 வரைக்கும், -1 0 +1 இந்த கேப்புக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி காசும் அப்படி தான் இருக்கும். அப்போ -1 வந்து +1 வரைக்கும் காசோட வேல்யூ இருக்கும். இப்போ கீழே இருக்கிற மாதிரி நமக்கு வரணும். ஓகேவா? காசுக்கு முன்னாடி என்ன வேணும்? 3 வேணும். அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். -3 இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வேணும்? மைனஸால் மல்டிபிள் பண்ணணும் எல்லாத்தையும். அப்போ மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே -3 cos x மாறிடும், இங்கே -3 மாறிடும். லெஸ் தென் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கிரேட்டர் தெனா மாறும். எப்படி கிரேட்டர் தெனா மாறும் அப்படின்னா இப்போ இது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது கிரேட்டஸ்ட்டாக மாறிடும். சப்போஸ் இதுக்கு நெகட்டிவ் போட்டு இது பாசிட்டிவாக இது கிரேட்டஸ்ட்டாக மாறிடும். அந்த கான்செப்டில் மைனஸ் நீ உள்ள மல்டிபிள் பண்ணால் லெஸ் தென் கிரேட்டர் தெனா மாறிடும், கிரேட்டர் தென் லெஸ் தெனா மாறிடும். நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? லெஸ் தென்ல தான் இருக்கணுமா? அப்படியே மாற்றிக்கலாம். -3 +3 இங்கே எழுதிக்கலாம், -3 cos x இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுல எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ இதில் இதுதான் பெருசு. அப்படியே ரிவர்ஸ் ஆகுதுன்னா கிரேட்டர் இருந்தாலும் லெஸ் தானா மாறி போயிடும். லெஸ் தானா இருந்தாலும் நம்ம சம் போட முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதை அப்படியே லெஸ் தானா மாற்றிடும். அப்படியே திருப்பி எழுதிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பண்ணணும்? 1 வரணும். அப்போ 1ஆல் ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் 1ஆல் ஆட் பண்ணிடலாம், இங்கே 1 வந்துடும், இங்கேயும் 1ஆல் ஆட் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. லெஸ் தென் 1 - 3 cos x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கிடைக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்? 1/2 இருக்கா? எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். 1/-2 அதை -1/2 எழுதலாம். 1/1 - 3 cos x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான ரேஞ்சுன்னு சொல்கிறாங்களா? இப்போ இது நெகட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட இது ஸ்மாலஸ்டாக இருக்கும். அப்போ இதை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ. ஓகேவா? அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? therefore the range has இங்கே பாரு -∞ வரைக்கும் போகுமா? இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே போனால் -∞ வரைக்கும் போகும். எது வரைக்கும் ஸ்டாப் ஆயிடும்? -1/2 வந்து ஸ்டாப் ஆயிடும். ஈக்குவல் டு இருக்கிறனால க்ளோஸ் பிராக்கெட் போடணும். க்ளோஸ் பிராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வரைக்கும் அர்த்தம். ஓப்பன் பிராக்கெட் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோ. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு அடுத்த நம்பர் வரைக்கும், அந்த நம்பரை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பிராக்கெட்னா அந்த நம்பர் வரைக்கும். இப்போ -2 போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டால் -2 வரைக்கும் அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த பக்கம் வந்து -4 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் -4 போட்டிருக்கேன், இந்த பக்கம் -1 -1 க்ளோஸ் போட்டால் -1 வரைக்கும் வரும். -4க்கு இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா -4 முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் வரும். அந்த கான்செப்ட். அப்புறம் யூனியன் இங்கே கரெக்டாக 1/4 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நிறைய இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு நார்மல் க்ளோஸ் பிராக்கெட். இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ரேஞ்ச். ஓகே? நெகட்டிவ் வேல்யூ லெஃப்ட் சைடு எடுத்து, ஏன்னா நெகட்டிவ் சைடு தானே இந்த பக்கம் இருக்கும். அப்போ நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த பக்கம் பாசிட்டிவ் வேணா பாசிட்டிவ் +∞ வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இது முடிஞ்சு போச்சு. இது ஒன்று டொமைன், இன்னொன்று ரேஞ்ச். இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடலையும் சொல்லிடுறேன். இது என்ன மாடல் அப்படின்னா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன், லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா f of x equal to square root of x square minus 5x plus 6 இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு நம்மள்ட்ட. சரியா? இதுல இது லார்ஜஸ்ட் பாசிபிள் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா கொடுத்திருக்க f of x ஓட வேல்யூ லார்ஜஸ்ட் பாசிபிள். லார்ஜஸ்ட்ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தான் சொல்லுவோம். அப்போ 0 greater than equal to நமக்கு கிடைக்கும். f of x greater than equal to. அப்போ f of x ஓட வேல்யூ எழுதணும்னா square root of x square minus 5x plus 6
greater than equal to 0 வந்துருமா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 greater than equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். மல்டிபிள் பண்ணா 6 ஆட் பண்ணா -5 வரணும். 3 2s ஆர் ரெண்டுக்கும் மைனஸ். அப்ப x - 2 ஃப்ரண்ட் எழுதிக்கலாம். x - 2 x - 3 greater than equal to 0. அப்புறம் x - 2 greater than equal to 0, x - 3 greater than equal to 0, x greater than equal to 2, x greater than equal to 3 இப்படி கிடைக்கும். இப்போ நடுவுல x எழுதிட்டு less than or equal to போட்டுக்கலாம். இதுல எது எந்த பக்கம் வரும்? 2 சின்ன வேல்யூ, 3 பெரிய வேல்யூ. அப்ப லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இந்த 2 ஓட வேல்யூ எது வரைக்கும் போயிட்டே இருக்கும்? நெகட்டிவ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த 3 ஓட வேல்யூ என்னவாகும்? பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இங்க ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ் பிராக்கெட், இங்க ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ் பிராக்கெட், நடுவுல யூனியன். இது எப்பொழுதும் நார்மல் பிராக்கெட். இதுதான் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் சொல்லுவோம். 3 மாடல் இருக்கு. டொமைன், அடுத்து என்ன பார்த்துருவோம்? ரேஞ்சு. இது பாசிபிள் டொமைன், லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.